யதார்த்தமான உண்மை. இது சொன்னா ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ கூட நான் பார்த்தேன். ஒரு 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 வீடியோல பார்த்தேன். இன்னொரு 2050ல இந்த உலகம் எப்படி இருக்கும்னு எல்லாரும் அப்படியே கூன் போட்டுக்கிட்டு, கையில மொபைல் வச்சுக்கிட்டு, நேராவே நிமிர்ந்து பக்கம் அப்படியே நடந்து எல்லாரும் போய்க்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஜோம்பின்னு சொல்லுவோம்ல. ஒரு 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 பிரேத மனிதர்கள். அந்த மாரி பிராங்கன்ஸ்டைன் மாரி நடந்து போற மாரி காட்டுறாங்க. ஏன் இது உண்மையிலேயே நடக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, எங்க ட்ரெயின்ல போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, மொபைல் ஃபோன் ஒரு ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ராத்திரி நேரத்தில வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன கிராஸ் பண்ணி போனோம்னா, நின்னுகிட்டு இருக்க எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து எல்லா ஜன்னலையும் தாண்டி போகுது நம்ம ட்ரெயின். ஒருத்தர் கூட நிமிர்ந்து பார்க்கல. ஃபோன வச்சுட்டு அந்த அத்தன பெட்டிலயும் எல்லாரும் இப்படியே தான் இருக்காங்க. அவங்க நிமிர்ந்து பக்கத்துல இருக்கவங்க, எதிர்ல இருக்கவங்க யாரையும் பார்க்கறதுக்கு கூட தயாரா இல்ல. பேசுறதுக்கு தயாரா இல்லன்னும்போது, இவங்க பேசும் கலை எப்படி வரும்? பழகும் கலை எப்படி வரும்? இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் எப்படி தெரியும்? எவ்வளோ பெரிய டிராவல்ல போனா கூட மரம், செடி, கொடிய பார்க்கறது கிடையாது. ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னும்போது, இந்த பொழுதுபோக்கு உண்மையான மனிதர்களை தாண்டி வெறும் டிஜிட்டலாவே போகும். போற பசங்களுக்கு பதற்றம் உண்டாகும், டிப்ரஷன் உண்டாகும்.